இல்லை என்ன வந்து எங்கே பார்ப்பீங்க? எங்கே வேணால் பாருங்கள் சார், வேணால் ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் பார்க்குறேன். இது வளையல் என்னது இது? ஏதோ ஏதோ எனக்கு ஏன் சும்மா ஏதோ கீழே கிடந்த மாதிரி இருக்கு இல்லை வளையல். இல்லை எனக்கு தெரியாது. இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. 150 ரூபா போச்சு சார். 150 போதுக்கு எனக்கு 5000 வேலை கிடைக்கும் எனக்கு. ரைட்டு, நீங்கள் 5000 வேலை கிடைக்கும், 10000 வேலை கிடைக்கும். அந்த பில்டிங் டிசைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த இது முடிச்சுட்டாங்கன்னா எனக்கு கொடுப்பாங்க. அது 5000 குறையாமல் இருக்கும். எந்த ஊர் நீங்கள்? நான் இங்கே தான் ஆரம்பிச்சுக்காங்க. ஆரம்பிச்சுக்கான்னு இங்கிட்டில் இருக்குது. அதான் நம்ம இங்கிட்டு இருக்கு. அதான் நேராக போனதும் பாலத்துக்கு அடுத்து வீடா? வீட்டில் இருக்கீங்களா? வீடு தான் இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை சார். வீட்டில்னா வீட்டில் பாருங்க. ஒருத்தர் சென்னையில் இருக்கான், ஒருத்தர் பெங்களூர் இருக்கான். நானும் என் மனைவி தான். மனைவி வந்து சுகர் பிரச்சனை. சரி. இப்போ நான் போகிற இடத்துல அந்த கள்ளிக்குடி இருக்குங்கள, ஆமாம், காந்திநகருக்கு அடுத்து அங்கே ஒரு வைத்தியர் அடிக்கடி வருவார். அவரை பார்த்தாகணும். அவரை பார்த்தேனாக்கா மெடிசன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த சுகர்னால. அந்த சரி புரியுதுங்க. திடீர்னு யார் என்னன்னு தெரியாமல் நீ இது இந்த வளையல் என்ன இது சும்மா ஏதோ மட்டும் கொடுங்க சார். எனக்கு அதை வச்சுருங்க நீங்கள். இது என்ன கோல்டா? அது கோல்டு தான். கோல்டா? கோல்டுனா நீங்கள் கடையில் வச்சதுனால கிட்டத்தட்ட எவ்வளோ 5000 10000 கொடுப்பாங்க. ஆனால் அது என்னென்னு தெரியல, எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. பல 5-6 கடையில் இந்த லைனில் கேட்டிருக்கேன் நான். அதுதாங்க எனக்கு என்ன பண்ணதில்லை. இப்போ எனக்கு தேவை வந்து அதுதான். இது ஏது? இது வீட்டில் இருந்தது தான். நான் யூஸ் பண்ணுறதில்ல. எதிர்பார்த்தேன், என்னடா சரி என்னடா பண்ணலாம், பணத்துக்கு வசதி இல்லையே அப்படின்ட்டு. வீட்டில் அவங்க சுகரில் இருக்காங்க. ஒரு பையன் சென்னை, ஒரு பையன் பெங்களூர். வேறு எந்த இதுவும் கிடையாது. எனக்கு வந்து பென்ஷன் ஒன்று வர்ற இன்னும் 4 நாள். எங்கே வேலை பார்த்தீங்க? இன்னும் 4 நாள் தான் பென்ஷன். கோளரங்கம். இன்னும் 4 நாள் தான் பென்ஷன். எவ்வளோ வாங்குறீங்க பென்ஷனு? இப்போ பென்ஷன் வந்து 33,000 வாங்குறேன். 33,000 வாங்குறீங்களா? பென்ஷன் யூஸ். நான் ஆஃபீஸர் ரேங்க் நான். சரி. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எனக்கு கொஞ்சம் பண்ணுங்க நீங்கள். என்னால் முடியல. கிடைச்சதுன்னா மனசு அப்படியே ரிலீஃப் ஆகும் எனக்கு. அந்த வேலையில் கவனத்தை செலுத்தணுன்னாக்கு அடுத்தடுத்த வேலைக்கு எனக்கு எதிர்பார்ப்பு உண்டு. கொஞ்சம் 150 போது எனக்கு. அதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை சார். என்ன பண்ண போகிறீங்க 150 ரூபா வச்சு? ஸ்டேஷனில் ஆர்ட் மெட்டீரியல். சரி. ரவுண்ட் போர்டெலாம் இருக்குது. அதை கட் பண்ணி போர்டு மாதிரி, இந்த உலகத்தில் இது மாதிரி போர்டு மாதிரி வால் மாதிரி கட் பண்ணுவேன். அப்படி பேஸ்ட் பண்ணுவேன். அந்த பில்டிங் பார்த்தீங்களா, இந்த பில்டிங். சரி, உங்கள் பென்ஷன் வந்ததுக்கப்புறம் அது பண்ணி காமிங்க. இல்லை சார், இப்போ நான் போய் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் போக முடியாது. அதுக்கப்புறம் வேறு யாராவது பண்ணிடுவாங்க. அங்கே உள்ள அந்த ஸ்டூடெண்ட்டு சென்னைக்கு ஓடிடுவாங்க மாடல் பண்ணுறதுக்கு. அதுதான் எனக்கு தெரியும். எனக்கு அது வந்து அதெல்லாம் எனக்கு தெரியும் சார். நான் பல வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த இது. அந்த இதுக்கு தான் பயந்துக்கிட்டு இருக்கேன் நான். 150 ரூபா எனக்கு போகும், வேறு ஒன்றும் இல்லை சார். நான் உட்காந்துருக்கேன். நாங்கள் எதுக்கு உட்காந்துருக்கோம்? சரி சார், 150 கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். சரி, உதவி பண்ணுற மாதிரி செய்யுங்க சார். ப்ளீஸ், தயவுசெய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன். எஸ் சார். என்ன ஊர் ஒருத்தர் இவ்வளோ பேர் இருக்காங்க, கரெக்டாக என்கிட்ட வந்து இப்போ கொடுத்தே அவன்கிட்ட கேட்குறீங்களே, அது எப்படி? பலரை பார்த்தேன் சார். இருந்தாலும் சரி என்னடான்ட்டு யோசிச்சுட்டு அப்புறம் சரி பார்த்தேன். நீங்கள் தனியாக உட்காந்துருந்தீங்க. அங்கேருந்து பார்த்தா இப்போ ஆட்டோ கரெக்டாக கேட்டிங்களா? அவருக்கு தெரியாது சார். டீ கடையில் கேட்டிங்களா? டீ கடையில் கேட்டால் அவங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் முடியலைங்க என்னால் அப்படின்றாங்க. அவ்வளோ பெரிய கடையிலே கொடுக்க முடியாங்கிறாங்க. என்னால் முடியலைங்க அப்படின்றாங்க. கேட்டேன். யாருமே கொடுக்க மாட்டாங்க தான். யார் கொடுப்பா அந்த காலத்தில்? சரிங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உதவி பண்ண மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. கடவுள் சொன்ன மாதிரி. கடவுள் சார், அதுக்கு மேலே தேவையில்லை. கொடுக்க அதெல்லாம் சொல்லலைங்க. ஏன் டீ சாப்பிட்றா பரவாயில்ல. நீ இந்த வளையலை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்? வளையல போய் இது இல்லை வைங்க சார். ஏதாவது சும்மா இந்த கடையில் கொடுத்தா இது சும்மா கவரிங்க. அது இருக்கலாம் சார். நீங்கள் பார்த்து பண்ணுங்க. உங்களுக்கு வீட்டில் வேணால் கொடுங்க. நீங்கள் இதையா கொடுங்கய்யா. ஐயோ, 150 கொடுங்க. அது எனக்கு ஏதாவது எனக்கு ஆனல் நிம்மதி கிடைக்காது. வந்து பரவாயில்லையே, கிடைச்சி வச்சு இப்போ மெட்டில் வாங்கிட்டு போகலாமேனுங்கிற எண்ணத்தில் அப்படியே சந்தோஷமாக ரிலாக்ஸாக போவேன் சார். கொஞ்சம் பண்ணுங்க சார். கொஞ்சம் பாருங்கள், என்ன பாருங்கள். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ரிட்டையர் ஆகி 2000 ரிட்டையர் ஆனேன். சரி. அதுக்கு பிறகு காலேஜில் போய்கிட்டு இருந்தேன், 2-3 காலேஜ். அதுக்கப்புறம் அப்படியே இந்த கொரோனாவெலாம் எல்லாம் கட் ஆகிடுச்சு. இல்லைங்க, மாதம் 33,000 பென்ஷன் வாங்குறீங்களா? கொரோனாவில் ஆமாம் சார்.
அது என்ன பண்ணீங்க? அது வாடகை வந்து 22,000 வாடகை. 22,000 வாடகை? ஆமாம் சார். இது ஏன் கேட்குறீங்க? அப்புறம் மற்ற செலவு இருக்குது, மெடிக்கல் செலவு இவ்வளவும் இருக்குது வீட்டில். அவங்களுக்கு 22,000 வாடகை கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 4-5,000 மெடிசன் ஆகும் என் ஒய்ஃபுக்கு சுகர். சரி, 22,000 வாடகை கொடுத்துருக்கீங்களா? அப்படின்னா வீடு? ஆமாம் சார். அது பெரிய வீடு தான், தனி வீடு. தனி வீடு அது, வேற ஒன்றும் இல்லை. 22,000 இந்த மாதிரி பில்டிங்கில் பெரிய பங்களாலாம் கொடுப்பாங்க. தனி வீடு. அப்பார்ட்மெண்ட்டே 15,000 தான். அந்த அந்த டீ கடை இருக்குல்ல, இந்த வீடு பில்டிங் பார்த்தீங்கன்னா அது மாதிரி அதை விட கொஞ்சம் கம்மி, மேலேருந்து 4 அடி கம்மி. அது அங்கே. உங்கள் வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு போய் தரேன். இல்லை சார், நான் போயிட்டு வரேன். நான் ஹெல்ப் பண்ணி கேஆர் காலேஜ் தானே, நான் கொண்டு போய் இறக்கி விட்டுமா? இல்லை நான் போகிறேன். நான் வேறு பேரை பார்த்துட்டு போகணும், ஆர்கிடெக்ட். அதுக்காகத்தான் நான் உங்களை நான் உங்களுக்கு காசு தானே வேணும். ஆமையா, கொஞ்சம் கொடுங்கய்யா. இருங்க, சொல்கிறதை கேளுங்க. ப்ராக்டிவில் இங்கே முன்னாடி நடந்துட்டு இங்கே சைடில் ஒருத்தரை பார்க்கணும், பார்த்துட்டு அப்புறமா பஸ் ஏறணும். அப்புறம் அங்கே ஒரு ப்ராக்டிகல் ஸ்கூல் இருக்குல்ல, சரி கட்டிட்டு இருக்காங்க, அவங்கள ஒரு ஆளை பார்க்கணும் சார். கொஞ்சம் லேட் ஆகும் எனக்கு. எப்படி 2 ஹவர்ஸ் மேலே. அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதானே? கொஞ்சம் 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும் பேசுகிறதுக்கு. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. கேட்டுக்கிறீங்கய்யா, அவங்க பேசி முடிக்கிறதுக்கே 2 ஹவர்ஸ் ஆகும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இருப்பாங்களா, போகிற நேரத்தில் கரெக்டாக இருப்பாங்களா, அது கொஞ்சம் டவுட்டு. நான் அதை சொல்ல, அங்கே போகலாம். சரி இல்லையா, நான் போயிட்டு வர்றேன்யா. கொஞ்சம் 150 ரூபா நான் தரேங்க. உங்கள் வீட்டை காமிங்க. 22,000 வாடகை சொன்னீங்களே, வீட்டை காமிங்க, நான் தரேன். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்யா. நான் ஃபோன் பண்ணி இப்போ காரில் உட்காருங்க, போவோம். இல்லை அங்கே போகிறதுக்காக நான் வாய்ப்பு இல்லை. அங்கே அவர் மாதிரியே படுத்துருக்காங்க, பாடி ரொம்ப வீக். சரி சரி சரி. எழுந்திருக்கும் போது எனக்கு எழுப்புவாங்க, கையை பிடிச்சி கூப்பிட்டுப்பாங்க, டாய்லெட் பார்க்க கூப்பிட்டுப்பாங்க. சரி சரி சரி. 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டு வருவேன். இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கேன். வேறு எந்த ஒரு உதவியும் இல்லை. இல்லை, வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு 150 ரூபா காசு தரேன், ஜாமான் வாங்கி தரேன். நீங்கள் என்ன பண்ணுமோ வாங்கி தரேன், வாங்க. நான் போய் நான் கிடைச்சதெல்லாம் இங்கே கிடைக்குங்க. நான் பார்த்து யோசித்து மெட்டில் பார்த்து நான் வாங்கிக்குவேன். அதுக்காகத்தான் நான் போகிறது. நான் மெட்டில் பார்த்து சரி. நான் ஏன் சொல்கிறேன்னா, இல்லை நான் சொல்கிறேன் கேளுங்க. ப்ளீஸ். இல்லை ஓகே, நான் ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா சார் போனால் ரொம்ப லேட் ஆகும். சாயந்தரம் மாதிரி போய்டும். இங்கே தானேங்க ஆர்எம்எஸ் காலனி. ஐயோ, அங்கே போனால் இருக்க மாட்டாங்க. இந்நேரம் வெளில போயிருப்பாங்க சார், ஹாஸ்பிட்டல் பக்கம். பையன் கூட்டி போயிருப்பான், பொண்ணு. பரவாயில்ல, வெளியே காமிங்க வீட்டை. இல்லை சார், வீடு கொடுத்தாலும் வெளியே காமிங்க. ப்ளீஸ், லேட் ஆகும், கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் ஏன் கேட்குறேன்னா, இதுமாரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இல்லைங்களா, வேணாம் போட்டுங்களா. நான் சொல்கிறேங்க, நான் தரலன்னு சொல்ல. ஐடியாவில் இல்லை, நான் தர்றேன்னு சொல்லுங்க. இல்லைங்க, நான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். இல்லை எனக்கு நம்பர் கிடையாது, செல்லு கிடையாது சார். நான் உங்கள் நம்பரை கொடுங்க, நான் ஃபோன் பண்ணி நான் சொல்லிடுறேன். நான் நம்பர் தர சொல்கிறேன், ஒரு நிமிஷம் கேளுங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. யார் உண்மையை போய் சொல்கிறான்னு தெரியுமா? எனக்கு வந்து ஃபோன் பிரச்சனை ரொம்ப கஷ்டம். சரி, 2-3 ஃபோன் மிஸ்ஸிங். அதுதான் காரணமே. ஃபோன் நம்பரே எனக்கு ஞாபகம் கிடையாது, என் நம்பரே எனக்கு ஞாபகம் கிடையாது, பிள்ளைங்க நம்பரும் எனக்கு ஞாபகம் கிடையாது. அதுதான். எத்தனை பிள்ளைங்க? 2 பையன், ஒரு பொண்ணு. பொண்ணு கிராமத்தில் இருக்குது, ஒரு பையன் சென்னை, ஒரு பையன் பெங்களூர். வீட்டில் நானும் என் மனைவி. அது டிசீஸில் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. நடக்கிறதுக்கும் போது, வீட்டில் நடக்கும்போது கீழே உள்ள போகிற மாதிரியே போயிடுவாங்க. அதான் வாங்கி தரேன் சார். இல்லை சார், அது வாங்கி நான் போனால் இந்த கிலோ லெமன் இருக்குல்ல, டாட்டா குளுக்கோண்டி, அதை தான் நான் குடிப்பேன். டீயெல்லாம் சாப்பிட மாட்டேன். சரி, வாங்கி தரட்டுமா? இல்லை, வேறு எங்கேயும் வாங்க மாட்டேன் சார், சாப்பிட மாட்டேன் சார். நான் அதுதான் நான் குடிப்பேன். நான் வீட்டில் குடிப்பேன் டீ தான். வெளில போனால் டீயே குடிக்க மாட்டேன். கிலோ லெமன், டாட்டா குளுக்கோண்டி ஜூஸ், லெமன் ஜூஸ், அதுதான் சார் நான் குடிக்கிறது. இன்னைக்கு வேறு எந்த இதுவும். அது என்ன கையில் வச்சுருக்கீங்க? இது ஒன்றும் இல்லைங்க, பாஸ்புக்கா? இல்லை, அந்த புக்கெல்லாம் பேங்க்கில் கிடைக்குது. செக் இது பாஸ்புக் வந்து பேங்க்கில் கிடைக்குது. நம்பர் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த ரெண்டு நாளில் நான் பேங்க் போயிட்டேன் சார். போய் அந்த நம்பர் என்ன நம்பர் பாஸ்புக் செக் பண்ண சொல்லியிருக்கேன். பார்த்தேனாக்கா அது பேங்க் செக் போடும்போது அந்த நம்பரை பார்த்து எழுதி கொடுத்தனாக்கா உடனடியாக அப்ரூவல் ஆகிடுச்சு சார். வேறு ஒன்றும் இல்லை.
கொஞ்சம் செய்யுங்க சார். ஆபத்துக்கு உதவணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கணும் எப்போவுமே. இல்லைங்க, இது என்ன இது எனக்கு ஒன்றும் புரியல. இது என்ன கொடுங்க பாருங்க, இது என்ன கோல்டா அது? ஏன் அப்படி இந்த காலத்தில் சும்மா ஏதோ கீழே கதை எடுத்து வந்திருக்கீங்க. சில இது அப்படிதான் வச்சிருக்காங்க. இது கவரிங், இது 10 ரூபா அந்த ஃபேன்சி ஸ்டோரில் வைக்கிறது. இதை கொடுத்து 150 ரூபா கொடுங்குறீங்க. சரி குடிங்க, நான் தந்துடுறேன். நான் இல்லை, நான் தரதுக்கு இல்லை, உங்களுக்கு உண்மையாமே நான் தரேன்னா உங்கள் வீட்டை நீங்கள் காமிச்சே தருவேன். இப்போ நிறைய பேர் வாங்கிட்டு போய் ஃபோன் நம்பர் நான் சொல்லிட்டு உங்களுக்கு இல்லை, நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு சரக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்குன்னு கேட்டு டக்குன்னு வந்து பணத்தை கொடுத்துறேன் சார். பணம் வாங்கணும் நான் நம்பர் தான் அந்த காலத்தில். பணம் வாங்கின உடனே ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுதான் சார், வேற ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், வீட்டை காமிக்க மாட்டேங்கிறீங்க? காட்டுறேன் சார். பணத்தை வாங்கி வீட்டை போய் உங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நான். சரிங்க, நீங்கள் கொடுக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லை.